Konnichiwa minasan. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்குரா சென்சாய். இந்த சேனலில் நம்ம ஜாப்பனீஸ் லாங்குவேஜை ஈஸியாக தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மிக்ஸில் லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ ஜாப்பனீஸில் இரஹானா, கத்தகானா, காஞ்சி, வெக்காபுலரிஸ், கிராமர் இது எல்லாமே எதுக்காகனா ஜேஎல்பிடி N5 அண்ட் N4 எக்ஸாமுக்கு தேவையான வெக்காபுலரிஸ், கிராமர் இது எல்லாமே இந்த சேனலில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கவர் பண்ணுவோம். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட எல்லா வீடியோஸும் கரெக்ட் டைமுக்கு இப்போ வரும். சரி, ஓகே, நம்ம லெசனை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இன்னைக்கான லெசன்ஸ் நம்ம ஜாப்பனீஸோட பேசிக்ஸ் பார்க்க போகிறோம். ஜாப்பனீஸில் இருக்க பேசிக்ஸ் என்னென்னா இரஹானா, கத்தகானா அண்ட் காஞ்சி. இரஹானா அண்ட் கத்தகானா ஆல்ஃபபெட்ஸ் அண்ட் காஞ்சின்றது சிம்பிள். இந்த இரஹானா பியோர் ஜாப்பனீஸில் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி கத்தகானான்றது ஃபாரின் வேர்ட்ஸ் அண்ட் இதில் சில எக்ஸப்ஷன் வேர்ட்ஸும் இருக்கும். எக்ஸப்ஷன் வேர்ட்ஸ்னால் அந்த பர்டிகுலர் வேர்ட்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ண முடியாது நம்மளால், அது அப்படியே தான் இருக்கும். ஃபாரின் வேர்ட்ஸ் லைக் பீட்சா, காஃபி, பஸ் இது எல்லாமே நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி காஞ்சின்றது ஒரு சிம்பிள். அந்த சிம்பிளை வச்சு ஒரு பர்சனை குறிக்குதா, இல்லை அந்த சிம்பிள் ஒரு ரிவரை குறிக்கிறா, இல்லை அந்த சிம்பிள் ஒரு சன்னை குறிக்குதா, அந்த ஒரு சிம்பிளை வச்சு அது என்ன வருது அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் காஞ்சி. இன்னைக்கு லெசனில் நம்ம பார்க்க போகிறது ஹிரஹானா வேர்ட்ஸ். ஹிரஹானா லெட்டர்ஸ் என்னென்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த இரஹானா லெட்டர்ஸ் ஈஸியாக நம்ம படிக்கலாம். எப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸில் வவல்ஸ் படிப்போம், AEIOUன்னு சொல்லிட்டு. அதே தான் ஜாப்பனீஸில், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். அதில் இருக்கக்கூடிய ப்ரனவுன்சேஷன் அண்ட் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறும். அது எப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போது உங்கள் முன்னாடி ஒரு சார்ட் இருக்குது. இதுதான் ஹிரஹானா லெட்டர்ஸ். ஹிரஹானா லெட்டர்ஸில் ஃபஸ்ட்டு நான் கீழே இங்கிலீஷில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். AIUEO. இது நம்ம இங்கிலீஷில் ப்ரனவுன்ஸ் பண்ணுறக்கூடிய வேர்ட்ஸ். தமிழில் எப்படி சொல்லுவோன்னா இதை இப்போ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஜாப்பனீஸில் சொல்லிடுறேன். ஜாப்பனீஸில் சொன்னதுக்கப்புறமா தமிழில் இதை எப்படி நம்ம ப்ரனவுன்ஸ் பண்ணுறோன்றது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ ஜாப்பனீஸில் ஃபஸ்ட்டு அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணுன்னா ஹா, ஹி, உ, ஏ, ஓ. நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். ஹா, ஹி, உ, ஏ, ஓ. இப்படி தான் நம்ம ப்ரனவுன்ஸ் பண்ணுவோம். அதாவது தமிழில் எழுத்துக்கள் படிப்போம். ஆ, இ, உ, ஏ, ஓ. அப்படி தான் நம்ம தமிழில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை படிப்போம். அதே மாதிரி ஜாப்பனீஸை படிக்க போகிறோம். அடுத்த வரிசை கா, கி, கு, கே, கோ. கா, கி, கு, கே, கோ. இப்போ நம்ம பார்த்தது ஃபர்ஸ்ட்டு 2 ரோஸ் பார்த்தோம். அடுத்து 3rd ரோ. சா, ஷி, சு, சே, சோ. சா, சி, சு, சே, சோ. அடுத்து 4th ரோ பார்க்க போதும். 4வது வரிசை டா, சி, சு, டே, டோ. டா, சி, சு, டே, டோ. அடுத்த ரோ நா, நீ, நு, நே, நோ. நா, நீ, நு, நே, நோ. அடுத்த ரோ போகலாம். ஹா, ஹி, ஃபு, ஹி, ஹோ. ஹா,
ஹி, ஃபு, ஹே, ஹோ. மா, மீ, மூ, மே, மோ. மா, மீ, மூ, மே, மோ. அடுத்த வரிசை யா, யு, ஓ. யா, யு, ஓ. அடுத்த வரிசை ரா, ரி, ரு, ரே, ரோ. ரா, ரி, ரு, ரே, ரோ. அடுத்த வரிசை பா, ஓ. வா, ஓ. கடைசி லெட்டர் இன். இன். இதுதான் ஹிரஹானா லெட்டர்ஸ். இதை படிக்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம எப்படி தமிழில் அ ஆ இ ஈ கானாச்சா இதெல்லாமே படிப்போமோ அதே மாதிரி தான் இதையும் படிக்க போகிறோம். என்ன அதில் கொஞ்சம் ஷஃபில் ஆகி வரும், அவ்வளோதான் வித்தியாசம். இதை படிக்கிறது ரொம்ப ஈஸி. இவ்வளோதான் ஹிரஹானா லெட்டர்ஸ். இந்த ஹிரஹானா தான் பேசிக். இதை நம்ம தரோவாக படிச்சிட்டோன்னா நம்மளால் ஜாப்பனீஸை ஈஸியாக படிக்க முடியும். ஏன்னா முக்கால்வாசி ஜாப்பனீஸில் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணுவோம். மீதி சென்டென்ஸை கத்தகானா வச்சு, அதாவது 50% ஆஃப் ஹிரஹானா 50% ஆஃப் கத்தகானா, அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணலாம். நார்மலாக ஜாப்பனீஸில் எப்படி இருக்கும்னா ஒரு 40% ஆஃப் ஹிரஹானா, 40% ஆஃப் கத்தகானா அண்ட் 20% ஆஃப் காஞ்சி, இப்படி தான் இதோட செப்ரேஷன் இருக்கும் சென்டென்ஸ். நம்ம சென்டென்ஸை இன்னும் போக போக பார்ப்போம். முதல்ல இந்த லெட்டர்ஸை நம்ம ஈஸியாக புரிஞ்சு நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு மற்ற சென்டென்ஸை படிக்கும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும், நல்லாவும் புரியும். பேசிக்காக ஹிரஹானா கத்தகானாவோட ரொம்ப ஈஸி. எப்படின்னா ஹிரஹானா நம்மளால ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சேம் ஆஸ் கத்தகானா, சேம் ப்ரொனவுன்சேஷன், பட் த லெட்டர்ஸ் வில் பி டிஃப்ரெண்ட். அதே மாதிரி தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், ஆனால் கத்தகானால லெட்டர் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுதான் ஹிரஹானாக்கும் கத்தகானாக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம வெறும் ஹிரஹானா மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹிரஹானாவை இப்போ நம்ம பார்த்தாச்சு. ஸோ லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு சார்ட்டை மட்டும் டிஸ்பிளே பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இதோட சார்ட்டை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கான லெசனில் நம்ம ஹிரஹானா பார்த்தோம். இதுக்கு அடுத்து வரப்போகிற லெசன்ஸில் நம்ம கத்தகானா காஞ்சி எப்படி ஆர்டராக நம்ம போயிட்டே இருப்போம். ஸோ உங்களுக்கு கம்மியான டைமில் ஈஸியாக ஜாப்பனீஸ் படிக்க இந்த சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஹரிகாத்தோ கோசாய்மாஸ். தேங்க்யூ.